ஹாய் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சாமந்தி ஆஃபரில் போட்டிருந்தோம். ஸோ அந்த பிளான்ட்ஸ் எந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி சூப்பராக புஷ்ஷியாக எந்த மாதிரிலாம் வளர்க்கலாம், இதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ரமேஷ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ்பி ரோஸ் கார்டனுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக லைனாக பார்க்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி நாற்றுக்கள் அவைலபிள் இல்லை. ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு 20 சாப்லிங்ஸ் 10 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அது இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் எங்களுக்கு இந்த மாதிரி நாற்றுக்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தோ 1 1/2 மந்த்துக்கு அப்புறமா நாங்கள் கொடுப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பெஸ்ட்டான பிளான்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாங்க. ஸோ இப்போ அதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் டிப்ஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்டான ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களோட பார்சலை ஓப்பன் பண்ணாதையுமே நீங்கள் பார்க்குற முதல் விஷயம் இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் கவரில் பார்த்தீங்கன்னா லேபிள்டு இருக்கும். ஸோ லேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெரைட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கலரோட மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்லையும் 2 பிளான்ஸ் இருக்கும், சாப்லிங்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான சாப்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து நமக்கு ஒவ்வொன்றும் வெரைட்டி மென்ஷன் பண்ணியிருக்கும். 10 இந்த மாதிரியான கவர்ஸ் இருக்குங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து பாட்டில் வைக்கிறீங்களா, அப்படி இல்லைனா நீங்கள் ஃபீல்டில் வைக்கிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த கவர்லேயே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ மண்ணு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹோல்ஸ் போட்டுருங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேடில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சாப்லிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக மண் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ஆஃபில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மண் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஹோல்ஸ் ஒரு 4 ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் வந்து ஒரு 1 1/2 2 டேஸ் ஆயிரும் இல்லையா நம்மளோட ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சேடான ஒரு ஹிரிட்டான பிளேஸில் தான் இருக்கும் பார்சல் வரும்போது. டேரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் சின்ன சின்ன டேமேஜஸ் ஆகும். அதாவது லீஃபில் டேமேஜ் ஆகும், பிளான்ட் டை ஆகாது. ஸோ அந்த டேமேஜஸே நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மட்டுமே ஸோ அந்த 3 டேஸ் ஷேரில் வச்சுருது. ஷேரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறம் மெயின் ஃபீல்டில் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் நடவு செஞ்சுக்கலாங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாட்டுக்கு தானே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து என்ன ஃபில் பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக ரெட் சாயிலுங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட கோகோபித் இருந்தால் கோகோபித் போட்டுக்கலாம். வேறு எந்த ஃபெர்டிலைசரோ வெர்மி கம்போஸ்ட்டோ இந்த மாதிரி எந்த நியூட்ரிஷன் சம்மந்தமான எந்த இதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் ஃபுல்லாகவே கவர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு குட்டி கவரில் சாப்லிங்ஸ் நம்ம வாங்கின மாதிரி இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 2 ஹோல்ஸும் இந்த சைடு 2 ஹோல்ஸும் போட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு 3 டேஸ் நிழல்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டில் வைக்கிறேங்க, எங்களுக்கு கீழே வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை நாங்கள் டெரஸ் கார்டன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இந்த வீடியோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட் மிக்சிங் அதே மாதிரி தாங்க. ஸோ பாட் மிக்சிங்காக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ரெட் சாயில் மட்டும்தான். ஸோ ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 இன்ச்சோ அப்படி இல்லைனா 12 இன்ச் பாட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெட் சாயில் மட்டும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1% பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் கோகோபித் போட்டுக்கலாம். வேறு எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த மெயின்டெனன்ஸ் தனித்தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சாயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சாப்லிங்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு இதே மாதிரி நிழல்ல வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சன்லைட்டில் தாங்க இருக்கணும். ஸோ இது சன் லவ்விங் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா சாமந்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் இருக்கோ அந்தளவுக்கு வந்து பிளான்ட்டோட க்ரோத்தும் இருக்கும், ஃப்ளவரிங் இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ சாமந்தி ஃபீல்டுக்கு எல்லாமே லைட்டிங் போடுவாங்க, அதனால தான். ஸோ சன் லவ்விங் பிளான்ட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக சன்லைட் எவ்வளோக்கு எவ்வளோ 16 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம சன்லைட் கொடுப்பாங்க. ஸோ பிளான்ட்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 40 டேஸ் சன்லைட்லேயே இருந்தால் கூட, அதாவது லைட்டிங் போட்டு நம்ம பிளான்ட் நல்லா க்ரோத் பண்ணுவாங்க. ஏன்னா பிளான்ட் வந்து அளவு புஷ்ஷியாக சூப்பராக வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம லைட்டிங்லாம் போட தேவையில்ல, நீங்கள் சன்லைட்டில் வச்சவே போதுமானதாக இருக்கும். ஸோ இது எப்படி பாட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் அந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் கம்ப்ளீட்டாக ஃபுல் ரெட் சாயிலே கொட்டிக்கோங்க. ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு. ரெட் சாயிலே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பிளான்ட் வைக்கலாம், அப்படி இல்லைனா 4 பிளான்ட் கூட வைக்கலாங்க. ஸோ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷாக சூப்பராக வளரும். உங்கள்கிட்ட பாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2 பிளான்ட்ஸை வச்சுக்கலாம். ஒரு வெரைட்டிக்கு ஒரு பாட் மாதிரி வச்சுக்கோங்க. 10 கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் சாமந்தி செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு எல்லா கிளாஸுமே நம்ம வீட்டுக்கு கொண்டாந்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரிங் கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டேஸ் சொன்ன மாதிரி ஷேரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு எந்த ஃபெர்டிலைசர்ஸ் எந்த நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பிளான்ட் நல்லா புஷ்ஷியாக க்ரோத்தாக வளரும்.
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நல்ல தலை மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோயிஷ் ஷேட் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்பிகே ஆல்-19 அப்படின்னு சொல்லக்கூடிய என்பிகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டரில் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா பிளான்ட்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40லேருந்து 45 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் பட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா சூப்பராக புஷியாக வந்துருங்க. ஸோ அதில் வந்து பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிகே கொடுத்துட்டீங்களா, என்பிகே கொடுத்து ஒரு 15 நாளுக்கு மேலே ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு 100லேருந்து 150 கிராம். ஸோ பிளான் நல்லா புஷியாக வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா 200 கிராம் வரைக்கும் நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம். ஸோ வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளவரோட சைஸும் சரி ஃப்ளவர்ஸும் சரி நல்லா சூப்பராகவே நிறைய முட்டுகள் வந்துருங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60வது நாளில் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ப்ளூம் ஆயிரும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இது நாட்டு வெரைட்டி. ஸோ நம்ம ஒன்ஸ் ஃப்ளவர் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுறீங்க. கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரூட்லேருந்து பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்ளிங்ஸ் குட்டி குட்டியாக வந்துட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி பிளான்ட் நல்லா சூப்பராக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங் முடிஞ்சதும் இதே தாங்க. வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க. பிளான்ட் வந்து ரொம்ப புஷ் ஆயிருச்சு, ஸோ பாட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க. ஸோ இதுதாங்க. ஸோ பிளான்ட் சாப்ளிங் வச்சுட்டு கொஞ்சம் வேர் பிடிக்கிற வரைக்கும் எதுவும் கொடுக்காதீங்க. பிளான்ட்ஸ் கொஞ்சம் நல்லா புஷ்ஷாக வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. மற்றதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. இவ்வளோ சிம்பிளான மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணவே போதும். ஸோ அடுத்த ஆஃபர் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு போங்க.